வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மார்க்கெட்டோட அப்டேட்டை கிறிஸ்டியலியா பார்த்துருவோம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். எப்பயுமே நம்ம சேனல்ல நோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிருமா? என்ன பிரதர் கதை குளோபல் மார்க்கெட்ல அப்படின்னா எப்பயும் போல ஈரான் இஸ்ரேலுக்கு பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு. அதுல பிரச்சனை மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கேஜ் டு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எங்கேஜ் இன் டைலாக்ஸ், சும்மா வாயிலேயே வடம் சுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈரான்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. ரைட்டா? அடுத்து கிஃப்ட் நிஃப்டியில பாக்குறோம்னா அதே மாதிரி குருடேல் ரேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஓகேவா? குருடேல் ரேட்லாம் ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் கதையில என்னவா இருக்குன்னா -28% ட்ரேட் ஆகிட்டு இருக்காம்பா. சரியா? -28% பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டும் நேற்று மாதிரி இறக்கி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நேற்று யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கால் சைடு எடுத்துக்கணுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், புட் சைடு எடுத்துக்கணுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். நேற்றுலாம் ரணகலமாக இருந்துச்சு மார்க்கெட், பார்க்கவே. நல்ல வேலை நாளா காலையிலேயே ஒரு 12 மணி போல ட்ரேட முடிச்சிட்டேன் கோயிலே நான். சரி, ஓகேங்க. அடுத்து லோக்கல் சம்பவத்தில் பார்த்தோம்னா FIDA ரிப்போர்ட்டுங்க. FIDA ரிப்போர்ட்ல என்ன இருக்காது அப்படின்னு கேட்டா, FI வந்து வித்துட்டு ஓடி இருக்கான், வெளியே மார்க்கெட் ஓடி இருக்காங்க. கேட்ட 1481 கோடிக்கு வித்துட்டு வெளியே டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அடுத்து டிஏல போனா போகுது அப்படிங்கிற மாதிரி 1333 கோடிக்கு வாங்கியிருக்கானுங்க. ஓகேவா? நல்ல ரேட்டு. அப்புறமேட்டு கோல்டு நேற்று திரும்பவும் ஒரு ஹையை ரீச் பண்ணியிருக்கான். கடன்னு ஒரு வாரமா சரிஞ்சு கிடந்தவன் நல்ல நேற்று திரும்பவும் மேலே வந்திருக்கான்ப்பா. அது வரைக்கும் நல்ல விஷயம் இல்லை. யாருக்கு நல்ல விஷயம் அப்படின்னா, காசு பணம் இருக்கவங்க எப்போ வேணா கோல்டு வாங்கலாம். நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள்லாம் கோல்டு இப்போ தங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? சரி, ஓகே. அடுத்து வேதாந்தோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜிங்க் ப்ராடக்டோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் க்ரோத்தில் இருக்கோம்ப்பா. அதாவது Q1 ஓகே ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான இதை அறிவிச்சிருக்காங்க. க்ரோத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அது இன்னைக்கு மார்க்கெட்டை எந்த அளவுக்கு இது பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த அல்கோ அர்ஜென்ட் ஃபின்டெக் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போனஸ் ஸ்ப்ளிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கப்பா. சரியா? 1:8:1 ஓகே, 8 ஸ்டாக் இருந்தா ஒரு ஸ்டாக் உங்களுக்கு இனாமா தரேன் அப்படிங்கிற மாதிரி போனஸா அறிவிச்சிருக்காங்க. ஓரளவு நல்ல. நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க இந்த ஸ்டாக்கை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க. அப்ப நான் அதான் சொல்லி நீ தானே சொன்னு சொல்லுவீங்க, கஷ்டமா போயிரு எனக்கு. அப்புறம் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில என்ன பிரதர் கதை அப்படின்னு கேட்டோம்னா, ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் யூகேல பண்றாங்கப்பா. வெல்னஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட், அப்புறமேட்டு ஃபுட் பிரிண்ட், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அவங்க பண்ண போறாங்க யூகேல. ஓகேவா? அடுத்து ONGC நல்ல ரிசல்ட் வந்துருக்குப்பா. என்ன அப்படின்னா, நான் கூட இன்டர்டேல இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி கரெக்டாக ஃபண்டமெண்டல் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா இன்டர்டேல கூட நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பொறுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அக்ரிமெண்ட் வந்து ஜப்பான் கம்பெனி கூட ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க. ஓல் அண்ட் லார்ஜா, வெரி பிக்னு சொல்லுவாங்க தனுஷ், அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ஃபினான்ஸ் அண்ட் பேங்கோட நிறைய ரிசல்ட் அறிமுகமாச்சுங்க. ஓகேவா? நிறைய நானும் சம்பாதிக்கிறேன் சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க ஈஸியா. ஓகேவா? சிம்பிளா இத்தனை கம்பெனியுமே ரிசல்ட் அறிவிச்சிருக்கேன். நான் உண்மை ஒன்னா சொல்றேன். ஓகேவா? ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 49% growth அறிவிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஆனால் அந்த ஸ்டாக்கே பேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு சரியா பற்றி நியூஸ் தெரியலப்பா. ஓகேவா? இது வந்து நான் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? அடுத்து பந்தன் பேங்க்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரெவன்யூ எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் குவார்டர்ல வந்து 1,34,000 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்ப கரண்ட் ரிசல்ட்ல 1,55,000 கோடிக்கு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா, அவங்களாம் ட்ரில்லியன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்களாம் பில்லியன்ல பேசிட்டு இருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து ட்ரில்லியன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 9 trillion to 14 trillion வரைக்கும் எங்களுக்கு வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அடுத்து சூரியடே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகே, பாத்தீங்களா? இந்த ஃபினான்ஸ் அந்த பேங்க்ல இருக்க எல்லாருமே பில்லியன் ட்ரில்லியன்ல தான் பேசுறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆல்வேஸ் மணி. அடுத்து சூரியடே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களுமே கிட்டத்தட்ட 1.8 பில்லியனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ க்ரோத்துங்கிறத பார்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து LNT சொல்லவே தேவையில்ல. அவங்க க்ரோத் வந்து நாங்கள் 18% எங்களுக்கு க்ரோத் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18% பெரிய விஷயம். அடுத்து UCO அந்த பேங்க்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க,
ரெவன்யூங்கிறத பார்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ்ல என்ன பிரதர் கதை அப்படின்னா 80% ரிட்டர்ன்ஸா, டே என்னடா அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ, கிட்டத்தட்ட 7.5%க்கு டெப்த்துங்கிறது இருக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா. ஓகேவா? இதையுமே நான் சும்மா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது வந்து சொல்லக்கூடாதுல்ல, அவங்களோட டெப்த்துமே கிட்டத்தட்ட 7.50% இருக்கு. அவங்க 509, ஐயோ எதுக்கு வளர்றேன், அவங்களுக்குமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து கடன் இருக்குப்பா. சிம்பிளா தமிழ்லயே சொல்றேன். அடுத்து இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல பாக்குறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மாதிரி இன்னைக்கு இறக்கி விட்டுருவாங்கன்னு தோணுது. ஏன் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ல யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, ஏசியன் மார்க்கெட்டும் சரி, மோஸ்ட்லி எல்லாருமே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம மார்க்கெட்லையுமே ஃபண்டமெண்டலாக சொல்லிட்டேன் நான். நீங்க டெக்னிக்கலா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்க. நீங்க நீட்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. மார்க்கெட்டு நியூஸை பேஸ் பண்ணி நிறைய மூவ் பண்ணுறது சான்சஸ் இருக்கு. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். கரெக்டாக பண்ணுங்க. சம்பாதிக்கிற பணத்தை தயவு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணி திரும்ப மார்க்கெட்டுக்கே உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தொண்டை வரக்க வந்து திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். நாளைக்கு வரேன். டாடா. வேற ஏதாவது ஸ்டாக் அனலிஸ்ட் வேணாலும் சொல்லுங்க, நான் அனலிஸ்ட் பண்ணி தரேன்.